அன்பின் வாழ்த்துக்கள். சகல ஆத்துமாக்களின் தினங்களை கொண்டாடிய பிற்பாடு ஒரு சில பதிவுகளை உங்களோடு கூட செய்ய விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 17 வரை இருக்கிற வசனங்கள் மிக ஆழமான அழகான வசனங்கள். இந்த திருவெளிப்பாடு யோவானுக்கு கிறிஸ்துவினாலே தரப்பட்டது என்று திருவெளிப்பாட்டு நூல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க பார்க்கிறோம். இந்த பகுதி 7ஆம் அதிகாரம் 9 17 வரை இருக்கிற பகுதி ஆண்டவரானவருடைய சன்னிதானத்திலே இங்கே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்துக்காக துன்புறுத்தப்பட்ட மக்கள் எவ்வாறு வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதை மிக அழகாக இந்த இடம் பதிவு செய்கிறது. அதில் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா, கடவுள்தாமே அவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்று முடிகிறது. அவருடைய கண்ணீரை கடவுள் துடைக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா கடவுள்கிட்ட போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பசியும் இல்லை, பட்டினியும் இல்லை, வருத்தமும் இல்லை, எதுவும் இல்லை. எப்பவுமே அவர்கள் இதை போல குருத்துக்களை கையிலே ஏந்தி அவங்க அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி பாடுவார்கள் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கேயும் அவங்க அழுறாங்க. ஏன் அழுறாங்க அப்படின்னா, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நினைத்தான் அழுறாங்க. அதனால்தான் அனைத்து ஆத்துமாக்களின் தினம் ஆனாலும் சரி, ஆல் செயின்ட்ஸ் ஆல் சோல்ஸ் டே ஆனாலும் சரி, இந்த 2 நாட்களிலுமே நாம் நினைப்பது என்னன்னா, ஆண்டவரே நாங்கள் உண்மை சித்தத்தை செய்கிறோமா? எங்களை இழந்து மேலே இருக்காங்க இல்லையா, நாங்கள் இழந்து மேலே இருக்காங்க இல்லையா, அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா? அங்கே போய் எங்களை நினச்சி கஷ்டப்படுறாங்களா? ஏன்னா அங்கேருந்து பார்க்குறவங்க நம்முடைய உள்புறம், நம்முடைய அகம், நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர்கள். ஆகினால மேலே இருக்கிறவங்களையும் இன்னும் அவர்கள் மறித்தும் நாம் அழ வைக்கிறோமா? அல்லது ஆண்டவருடைய அவர்களை ஆறுதல் படுத்தி, இல்லை என்னுடைய மகள் மாறிடுவா அப்படின்னு நம்பிக்கையோடு அவருடைய கண்ணீரை துடைக்கிறார, அந்த கண்ணீர் துடைத்தலுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்கிறோமா? ஆண்டுடைய சித்தத்தை செய்வோம். அனைத்து ஆத்துமாக்களையும் அவர்களோடு கூட இருக்கிற உறவையும் எண்ணி எண்ணி அனுதினமும் ஆண்டவர் இயேசுவிலே மகிழ்ந்து வாழ்வோம். அவருக்காக ஊழியம் செய்வோம். துன்பங்களை ஏற்று சிலுவையை சுமந்து ஆண்டவரின் சாட்சிகளாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. அன்புடன் இறைப்பணியில் அபிஜான்.